இன்றைக்கி சாய் குக்கிங் சேனலில் பானகம் தயாரிக்க போகிறோங்க. அது எப்படி தயாரிக்கலாம், என்ன பொருள் போடலாம் காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போடலாம். இங்கே பாருங்கள், 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 300 கிராம் வெல்லம் நல்லா பொடிச்சு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வடிகட்டிடுவோம். தண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு 3 ஏலக்காய் நல்லா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தூசு போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், 3 ஏலக்காய் நச்சு இதில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் சின்ன போது பிஞ்சு பாருங்கள், சின்னோண்டு பச்சை கற்பூரம் அப்படியே நுணுக்கி விடுங்க தண்ணியில். அவ்வளோதான், போதும். அதிகமாகவும் போடக்கூடாது. இஞ்சி போட்டு நல்லா பஞ்சாக நசுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி போட்டுக்கலாம். லெமன் ஜூஸு இதில் கொஞ்சம் புளிஞ்சு வச்சுருக்கேன். அதை வடிகட்டி விட்டுக்கலாம். 2 லெமன் புளிஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கிண்டலாம். இதில் என்ன போட்டிருக்கோம்? வெள்ளை தண்ணி, இஞ்சி இடித்து போட்டிருக்கோம். சுக்கு என்கிட்ட இல்லை, அதனால் இஞ்சி அதை நசுக்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு இது போட்டிருக்கேன், பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 தட்டி போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்க குடிக்கிறதுக்கு, நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாமிக்கு கூட நெய்வேத்தியமாக வைப்பாங்க. இதெல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே பாருங்கள், நல்லா இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மாதிரி பானகம் குடிங்க, உங்களுக்கு நல்ல செரிமானத்துக்கும் நல்லது. லெமன் உங்கள் உடம்புக்கு நல்லது. ஏலக்காய், இஞ்சி எல்லாமே போட்டு பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் ஏலக்காய் மட்டும் மிதக்கு அது இருந்தால் போதுங்க. அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, இஞ்சி எல்லாமே இருக்கும். நம்ம வேணால் வடிகட்டி குடிச்சிக்கலாம், இல்லை சில பேர் அப்படியே குடித்தாலும் குடிக்கும். இதே போல் பானகம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.